நமசிவாய. ஆவணி மாதத்திற்கான பண மந்திரம் மற்றும் தங்கம் சேர மந்திரம், அதே மாதிரி அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்காக நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அல்லது ஏதாவது ஒரு பர்டிகுலரான விஷயத்தை நாம் நினைக்கிறோமோ அந்த விஷயம் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த ஒரு சூரிய வழிபாட்டின் மூலமாகவே அதை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்க்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்காவது ஏற்றி வைத்து வருவது அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்குமே. இது வந்து ஜெனரிக்காகவே நம்ம வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ரெமடியாக இந்த ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையில் உங்களால் முடிந்தால் முதல் நாளே நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில், ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. நார்மல் வாட்டர் இது இருக்கும் இல்லையா உங்களுக்கு, இந்த மினரல் வாட்டர்லாம், அந்த மாதிரி வாட்டர் வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வில்வ இலைகளை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. அதை நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகக்கூடிய நேரம் கொஞ்சம் ஏர்லியராக போனீங்கனாலும் சரி, அது சிவன் கோயிலில் போய்ட்டு அந்த நீரை வந்து அவருக்கு அபிஷேகம் செய்விப்பதற்காக கொடுத்தீர்கள் என்றால் அது வந்து அதிகப்படியாக உங்களுக்கு பலன் தரும், பணமும் தரும். அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அந்த சூரிய மந்திரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் காலையில் நீங்கள் வந்து 6 மணிலேருந்து 7 மணிக்குள் சூரியனை பார்த்து வழிபட வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. அந்த ஒரு முறையில் வழக்கமாக 3 முறை நம்ம வந்து அர்க்கியம் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த அர்க்கியம் விடும்பொழுது இந்த ஒரு மாதத்திலே என்ன சொல்லி அர்க்கியம் விட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, மந்திரம் ஓம் இந்திர ஆதித்யாய நமக, ஓம் இந்திர ஆதித்யாய நமக என்கிற ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்லி அர்க்கியம் விட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அந்த அர்க்கியம் வந்து பார்த்தோம்னா வெறும் நீர் கிடையாது, கொஞ்சம் வெல்லம் கலந்த நீர். நான் இது ஆல்ரெடி நீங்கள் வழக்கமாக பண்ணுறது தான், உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெல்லம் கலந்த நீர் 3 முறை எடுத்து ஓம் இந்திராதித்யாய நம, ஓம் இந்திராதித்யாய நம, ஓம் இந்திராதித்யாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி நீங்கள் வந்து அர்க்கியம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் சன் கேசிங் அப்படின்றது சூரியனை பார்த்து கொண்டு மந்திரத்தினை மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்டு வருவது. ஓம் ஆதித்யாய நமக, ஓம் மித்ராதித்யாய நமக, ஓம் இந்திராதித்யாய நமக, ஓம் இந்திராக்னியே இந்திர ஆதித்யாய நமக. இந்த ஒரு மந்திரங்கள் மெயினாக நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் இந்திராதித்யாய நமகங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஓம் சூர்யாய நம, ஆதித்யாய நமன்னு என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். மெயினாக சொல்ல வேண்டியது ஆவணிக்கான மந்திரமானது ஓம் இந்திராதித்யாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது. அப்போ நான் அந்த விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து ஒரு 15 வருடங்களாகவே சொல்லி வருகிறேன். இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும், சோஷியல் மீடியாவாகட்டும் அல்லது பிளாக் ஆகட்டும், ஒரு 10-15 வருஷமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வருது. ஒரு காய்ந்த வரமிளகாயினை எடுத்துக்கொள்ளுங்கள். அது பருத்த மிளகாயாக இருக்கலாம், நீல மிளகாயாக இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். விதைகள் நன்கு இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து சூரியனுக்கு காட்டி அதை பிரித்து சூரியனுக்கு காட்டியவாறு கீழே போடுவது, விதைகளை கீழே தூவி விடுவது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் அப்படி களைஞ்சிடலாம், அதோடைய அந்த தோலை களைஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்து நீங்கள் கையெழும்பிக்க வேண்டியது. ஸோ இதை செய்கிறதுக்கு முன்னால் நாம் வந்து சூரியனிடம் நமக்கு என்ன தேவையோ அதை கேட்பது அப்படின்றது. மெயினாக வந்து இந்த ஒரு விஷயத்தை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அரசு ரீதியான விஷயங்கள், அரசு வேலை, இது மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு, ப்ரொமோஷன்ஸுக்கு, இது மாதிரியான நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது ஜென்ரலாக நான் சொல்கிறது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லி வந்திருக்கிறேன். இது ஜென்ரல் விஷயத்திற்காக, அதாவது பார்த்தோம்னா வருடத்திற்கு 2 முறை 2 மாதங்கள் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை செய்தோம் என்றால் உடனுக்குடன் பலன் கிடைக்கும். எனி கைண்ட் ஆஃப் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி. ஒருத்தருக்கு ஆசை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 1008 ஆசை இருக்கும், அதுக்கு மேலேயும் கூட இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயமாக எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கேட்டாலும் அதுக்கு பலன் இருக்காது. அதனால முக்கியமான என்ன தேவையோ அந்த ஒரே ஒரு தேவையை மட்டும் நினைத்து கொண்டு அதை நீங்கள் வந்து பிச்சு போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதை 30 நாளுமே செய்ய வேண்டுமா என்றால் 30 நாளும் செய்வது நல்லது. 30 நாளைக்கு உங்களுக்கு 30 மிளகா தேவைப்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள தான் செய்ய வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஹவுஸில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இதை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. மந்திரத்தினை மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள். இது வந்து ஒரு விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு மந்திரத்தினை இப்போ இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்வதற்கு முன்னால் சங்கல்பம் என்ன செஞ்சுப்பீங்க இல்லையா. அப்படி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல வந்து கடன் தீர வேண்டும், எனக்கு எதிரி அழிய வேண்டும், வேறு ஏதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னீர்கள் என்றால் அது வேலை செய்யாது. அதனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. வருஷத்துக்கு 2 மாதம் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மற்ற நாள்லாம் வந்து பார்த்தோம்னா ஜாப் ரிலேட்டட், ப்ரொமோஷன் ரிலேட்டட் செய்யலாம் எல்லா மாதமே. இந்த 2 மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது சூரியன் மேஷத்தில் இருக்கும்போதும் சிம்மத்தில் இருக்கும்போதும் இந்த ஒரு 2 டைமில் வந்து பார்த்தோம்னா நாம் செய்யக்கூடியது எல்லா விஷயத்துக்குமே செய்கிறது அபரிமிதமான பலன்களை தரும். அதனால் வேண்டாத விஷயங்களை சொல்லி அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் வந்து கரெக்டான முறையில் செய்தீர்களா அதுக்குண்டான பலன் அந்த மாத இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சேரும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருந்தாலும் நியாயமான
ஒரு கோரிக்கையாக இருந்தால் அதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்றது கண்டிப்பான முறையிலேயே கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இது வந்து நீங்கள் இந்த சிவனை வழிபடுறதும் சரி, இந்த ஒரு விஷயம் முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து வீட்டு வாசலிலே என்ன செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். வீட்டு வாசலில் கதவு திறந்தோடனே ஒவ்வொரு தமிழ் மாதமுமே ஊதி விடுறதுக்கோ அல்லது வந்து தெளிக்கிறதுக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லி வருவோம் இல்லை. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டு வாசலிலே ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டியது. அது வந்து கிழக்கு பக்கமாகவோ அல்லது கிழக்கை நோக்கியோ இருக்க வேண்டும். ரெண்டு உங்களுக்கு எது வசதின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கதவை திறக்கிறீங்க, காலங்காலத்தில் எழுந்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கதவை திறக்கிறீங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், காலையில் நம்ம வந்து எடுத்தோடனே வீட்டு வாச கதவை திறக்க மாட்டோம், கொல்லை கதவை தான் திறப்போம். அதுதான் வந்து நியதி. ஸோ அது மாதிரியான விஷயமாக உங்களுக்கு நமக்கு இப்போ கொல்லை கதவு அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃப்ளாட் மாதிரியான இடத்துல அது மாதிரியான விஷயங்களாக இருக்கும் பொழுது நம்ம ஜன்னலை தான் திறக்க முடியும், பேக் சைடில் இருக்கிற ஜன்னலை. அது மாதிரி திறந்துட்டு கதவை திறப்போம் இல்லையா. கதவை திறந்த உடனேயே நாம் வந்து கூட்டி விடுவது அது மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்துவிட்டு போகிறதுக்கு முன்னால் இந்த ஒரு மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க நம்ம வந்து வழக்கமாக சொல்கிறது உண்டு. இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரியான பின்பக்கம் ஏதாவது இருந்தால் அதை திறந்து விட முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து எப்போ கதவை திறக்கிறீங்களோ திறந்த உடனே ஒரு விளக்கை ஏற்றி வையுங்கள். அது கிழக்கு பக்கம் பார்த்து இருக்கட்டும் அல்லது கிழக்கு திசையிலே இருக்கட்டும். எது உங்களுக்கு கதவை திறந்த உடனே உங்கள் வீட்டுக்கு எது வசதியாக இருக்குமோ அது மாதிரியான விஷயங்களை செய்யுங்கள். எப்படி செய்தாலுமே அதுக்கு உண்டான பலன் உண்டு. இந்த ஒரு விஷயத்தையும் 30 நாளுமே பெண்கள் செய்யலாமா அப்படின்னு பார்த்தா, இதை மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் எப்படி முறையோ அந்த மாதிரியான ஒரு முறையாக பார்த்து கொள்ளுங்கள். அக்னி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு சில நன்மைக்காக செய்யக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் அந்த ஒரு 3 நாட்கள் நீங்கள் விளக்கினாலும் தவறில்லைன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் திறக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த ஒரு மந்திரம் வந்து ஓம் இந்திர மந்திராப்தய நமக, ஓம் இந்திர மந்திராப்தய நமக என்கிற ஒரு மந்திரம். சரியா? ஓம் இந்திர மந்திராப்தய நமகன்னு உங்களுக்கு திரையில் வரும். ஸோ இது வந்து ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, முதல் எடுத்தோன்னு நீங்கள் வந்து விளக்கு எடுத்துகிட்டு போவீங்களா, விளக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஒரு மந்திரத்தினை மனனம் செய்து கொண்டே போங்க. விளக்கை வைத்து விட்டு வாசல்லையே வச்சுட்டு உங்களுடைய தலையில் சிரசில் வந்து உங்களுடைய கை வச்சுக்கோங்க. நான் ஓம் தாமோதராய நமக, நான் ஏற்கனவே ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னால், அதை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்க, தலையில் கை வச்சு சொல்கிறது. ஸோ இதே வந்து நீங்கள் தலையில் கை வச்சு ஓம் இந்திர மந்திராப்தாய நமக, இந்திர மந்திராப்தாய நமக அப்படின்ற மந்திரம். இந்த மந்திரம் இப்போவே நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரம் என்று கேள்விப்பட்டேன். ஓம் இந்திர மந்திராப்தாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி தலையில் கை வைத்து இது ஒரு 10 டைம்ஸ் ஆகுது சொல்லிடுங்க. நார்மலாக விளக்கை கொண்டு போய் வச்சுட்டு எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு தலையில் கை வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதவை சாத்திக்கலாம். நீங்கள் அந்த விளக்கு ஒரு 1 ஹவர் எரிந்தாலுமே போதுமானது. இது வந்து வாசலில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான முறை. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் முடிஞ்சது. அடுத்தது வந்து தங்கம் சேருவதற்கு. தங்கம் அதிகமாக சேருவதற்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பக்கமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் பிரதான கிழக்காக இருக்க வேண்டும். அந்த பிரதான கிழக்கிலே நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய விஷயம், இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் இது மட்டும் கிடையாது, தங்கம் மட்டும் கிடையாது, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் போல் ஜொலிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தில் சாதாரணமாகவே இந்த ஒரு மாதம் இல்லை, இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல வசீகர சக்தி கூடும். வசீகர சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த தேஜஸை விட்டு சொல்லக்கூடிய நம் உடலே வந்து பார்த்தோம்னா நம்ம மகாலட்சுமியை, சூரியனை, நாராயணரை எல்லாரையும் சொல்லுவோமே. சிவன் வந்து பார்த்தோம்னா ரூபமானவர் கிடையாது. அதனால நம்ம வந்து சிவனுக்கு இந்த ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்ல மாட்டோம். மற்றவர்களெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ரூபமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லுவோமே. அது மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அப்படி தங்கம் போல் ஜொலிப்பவனே, ஒரு அக்னியை போல் ஜொலிப்பவனே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப பிரைட்டாக இருக்கிறவங்களே அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரியான ஒரு மந்திரம் இது. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லும்போது அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்குள்ளும் தானாகவே வந்து சேரும். அதனால அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த டைமில் நீங்கள் வந்து பிரதான கிழக்கு பகுதியிலே ஒரு கற்பூரம் ஏற்றி, அந்த பிரதான கிழக்கு பகுதியில் என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சுவாமி படத்தில் வச்சு தான் கற்பூரம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு கற்பூரம் அங்கே ஏற்றி சின்ன கற்பூரமாக எடுத்துக்கோங்க. பெரிய கற்பூரமாக 30 நாள் ஏற்றினீங்கன்னா அது கஷ்டமாக போயிடும். நீங்கள் டெய்லியே இதை செய்ய வேண்டியது. டைமிங் அப்படிங்கிறது பிஃபோர் சன்செட்டு. எந்த டைம் வேணால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் செய்யுங்க. நான் வழக்கமாக சொல்லக்கூடியதான், சில விஷயங்களை ஒரே நேரத்திலே ஒரே இடத்தில் நீங்கள் செய்யும்போது அதற்குண்டான பலன் அதிகமாக கிடைக்கும். அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் இந்த ஒரு கற்பூரத்தை ஏற்றி கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஸ்வர்ண வசீகராய நமக. ஸ்வர்ண வசீகராய நமக. ஓங்காரம் வராது முதல்ல, வெறும் ஸ்வர்ண வசீகராய நமக தான். ஸ்வர்ண வசீகராய நமக, ஸ்வர்ண வசீகராய நமகன்னு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ, குறைந்தது ஒரு 108 முறையாவது தினசரியே சொல்லி வாருங்கள். அந்த கற்பூரம் எரியும் பொழுது அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் சொல்லணுமா, அது அணைஞ்சிட்டா சொல்லக்கூடாதான்ற டவுட்லாம் வேண்டாம். கிழக்கு பக்கம் பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது, கிழக்கு பக்கத்திலே அந்த கற்பூரம் எரிய வேண்டியது. அந்த பிளேஸ்மெண்ட்டே கிழக்கிலேயா இருக்கும்.
ஸோ அது மாதிரியான விஷயமாக இதை செய்து வாருங்கள். இதற்கு அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஸ்வர்ண வசீகராய நமகன்னா என்னன்னா, அதாவது ஸ்வர்ணம் கோல்டு இருக்கு இல்லையா, அதை வசீகரித்து கொடுப்பவனே அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். அந்த ஸ்வர்ணத்தை போல் வசீகரத்தன்மையை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால இந்த ஒரு மந்திரம் என்றுமே உங்களுக்கு ஸ்வர்ணத்தையும் கொடுக்கும், உங்களுக்கு பேரழகையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. செய்து பலனடையுங்கள். நம சிவாய.